டாமி அங்கே ஒரு ரோடு இருக்குது, இங்கே ஒரு ரோடு இருக்குது. நீ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரத்னம் vlogs. டாமி இப்போ எங்களோட கிடையாது. டாமி வந்து அவரோட ஓனர் கூட சேர்ந்துருச்சு. இது வந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டாட்டம் தான் போய் சேர்ந்துருக்கு. என்ன ஆச்சுன்னு கேளுங்க ரிலாக்ஸா. டாமி எங்க டாமி ஃபாலோவர்ஸ்லாம் கேட்பாங்கப்பா. எடுத்துட்டாங்களா? எடுத்துட்டீங்களா? நேற்று இருந்துச்ச வீடியோவில். எங்க இருக்கு டாமி? யூடியூப் வச்சிருக்கான் அந்த பையன். ஆமா, அந்த பையன் தான் நாயே. எங்க போயிருந்தா எத்தனை நாள்? அதான் நானும் கேட்டேன், எங்க போயிருந்தா அப்படின்னு கேட்டேன் நான். நல்லதான் வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வா. அப்ப நானும் வருவேன் தான் போனேன். நானும் தேடாத இடம் அப்படி இப்படி காரணா சாயந்தரம் நான் என் ஊருக்கு போகலாம். சண்டை பெருசா வந்து வந்துட்டாங்க. லாஸ்ட் வீக் என்னோட அக்காவோட பொண்ணு பர்த்டேக்காக நான் கிளம்பிட்டு இருந்தோம். அன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடியாகி ஸ்கூலுக்கு போய் ட்ராப் பண்ணிவிட்டு எங்கள் அக்கா வந்து திரும்பி பார்த்தா டாமி கூடயே வந்திருக்கான் ட்ராப் பண்ணுறதுக்கு. ஸ்கூல் பஸ்ஸும் போனதுக்கப்புறம் டாமி கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா அங்கேருந்து டாமி டக்குன்னு ஒரு 50 அடி தூரத்து நேராக ஓடி போய் ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துட்டான். அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிற ஒருத்தரோட போய் மடியில் உட்காந்து கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டு அவங்கெல்லாம் சந்தோஷமாயிட்டாங்க டாமி உள்ளே வந்ததை பார்த்துட்டு. அப்புறம் பார்த்தா அவங்க எல்லாம் எங்கள் அக்காட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இது ரொம்ப ஒரு 25-1.5 மாதமாக நாங்கள் இந்த நாயை வந்து தொலைச்சி தேடிட்டு இருக்கோம். எங்கே இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படிங்கும். இல்லை நாங்கள் தான் இதுக்கு இப்போதைக்கு வளர்த்துட்ருக்கோம், கொடுங்க அப்படின்னு கேட்க, இல்லை இது எங்கள் நாய் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்ல, இல்லை இதை வேணால் பண்ணுங்கள், சாயந்தரத்துக்கு நாயை கொண்டு தருங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் அக்கா சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சரி இப்போ என்ன தான் பண்ணலாம்? ஒன்று ஓனரோட டாமி இருக்கணும், இல்லை அப்புறம் நம்மளோட டாமி இருக்கணும். சரி அவர் தான் ஓனராக நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக மாமாவை விட்டு கேட்டப்ப அவரும் இதுக்கு முன்னாடி இருந்த டாமி இருந்தப்போ இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு போராட்டிருக்கு என் மாம்ஸ். பார்த்துட்டு சரி ஓகே டாமி அவங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் நம்மளால இப்போ பிரிவு ஏற்றுக்க முடியல. டாமிக்கு இது நல்லது தான், ஏன்னா டாமி வந்து அவங்களோட ஓனரோட சேர்ந்துட்டான். பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 1.5 மாதம் நல்லா வளர்த்திட்டு திரு டாமி வந்தப்பலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 கிலோ 2 கிலோக்குள்ளே தான் வந்திருப்பான். கடைசியாக நான் அந்த வெயிட் மிஷின் தூக்கிட்டு வரப்போ வந்து டாமி வெயிட் போட்டு பார்த்தேன், ஒரு 5.5 கிலோ பக்கமே வந்துட்டான். நல்லா வெயிட்டில் இருந்திருப்பான் டாமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இதுக்கு மேலே வந்து டாமி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஃபிக்ஸ் ஆகிடுவோம். சரி பர்த்டே அப்போ பாப்பா கேக் கட்டிங் முன்னாடி வந்து டாமி எங்கே இருக்கான்னு கேட்குறப்ப மறுபடியும் போய் தான் என்ன பண்ணுறது. காலையில் நீ கிளம்பி போனியா? காலையில் கிளம்பி போனியா? டாமியும் பின்னாடியே வந்தானா? அதுக்கப்புறம் எங்கே போனான்? அவங்க வீட்டுக்கு போயிட்டானா? எங்கள் வீட்டுக்கு டாமி போயிட்டானா? யார் சொன்னா எங்கள் வீட்டுக்கு டாமி இருக்கானு? திரு சொன்னானா? சரி எங்கள் வீட்லேயே டாமி இருக்கட்டும், நாங்கள் அப்புறம் கூட்டிகிட்டு வரோம் டாமியை. சரி மூடி வெட்டி கூப்பிட்டு வரேன். ஓகே நீங்கள் சாப்பிடுங்க. இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி 2-3 நாய்கள் வந்து அது வளர்த்தி ஒரு நாய் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, இன்னொரு நாய் வந்து அடிபட்டு இறந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து எப்பயுமே அது வந்து பாட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம், 2 months கழிச்சு மறுபடியும் கொண்டு வந்து அங்கே விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை சமாளிச்சிருவோம். இதே மாதிரி இந்த தடவையும் நான் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் டாமி வந்து பாட்டி வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சமாளித்தோம். இருந்தாலும் அவளை சமாளிக்க முடியல. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, டாமி வந்து நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆக்சிடென்டான கார்லேருந்து எடுத்தோம். அந்த ஆக்சிடென்டான கார்லேருந்து ஒரு 50 ஃபீட்டுக்குள்ளே தான், ஒரு 50 அடிக்குள்ளே தான் டாமியோட ஓனரோட வீடு. அது எப்படி அவங்க பார்க்காம விட்டாங்க எப்படின்னு தெரில. பட் எனக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. என்னடா இப்படி பார்க்காம விட்டுட்டாங்க, கடைசி நம்ம எடுத்து வளர்த்திட்டோம், இப்போ இப்படி எதுவும் சொல்ல முடியல, எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். டோட்டலாக ஃபேமிலியில் எல்லாருமே நம்ம மிஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஆசையாக சரி நம்ம நாய் மாதிரி கொஞ்சம் ரொம்ப பார்த்து அதனால குழுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு, வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு சொல்லிட்டு மாமா போய் தூக்கிட்டு வந்தாப்புல கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் தூக்கிட்டு வந்தாங்க. மறுபடியும் தூக்கிட்டு வந்தப்போ அப்படியே துள்ளி விளையாடுறான். நான் வந்து 2 வாரம் கழிச்சு அப்போ தான் பார்க்குறேன், நல்லா வெயிட் ஏறி குழுன்னு நானும் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். டாமியும் சூப்பராக விளையாண்டான் என் கூட சேர்ந்து. டாமி பாய் டாமி எப்படி கொடுத்தாங்க நாய்? எப்படி கொடுத்தாங்க நாய்? இப்போ டாமி உனக்கு 2 வீடு இனிமேட்டு தொப்பு இல்லையா? டாமி உனக்கு 2 வீடு இனிமேட்டு தொப்பு இல்லையா?
டாமி ஆமா டாமி, அங்க ஒரு ரோடு இருக்கு, இங்க ஒரு ரோடு இருக்கு, நீ வந்து 2 வீட்டுக்கு வந்துட்டு போயிரு, சரியா? ஆக்சுவலாக இவன் வந்து இவனுக்கு இப்போ இந்த அளவுக்கு வெயிட் ஏறும்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இவனுக்கு ஏன்னா இந்த ப்ரீடு நாங்கள் வளர்த்ததே கிடையாது. நாங்கள் நாட்டு நாய் தான் வளர்த்துவோம். மிஞ்சி போனோம் பொம்மேரியன் வளர்த்திருக்கோம். இதெல்லாம் கறி திங்குமானே எங்களுக்கு தெரியாது. கறிநாள் அப்போ இந்த நாய்க்கு கறி போட்டதெல்லாம் செம காமெடியாக இருக்கும். டாமி ஏங்க டாமி, டாமி எங்க? டாமி பாய் கறி தின்னுவியா? வா டாமி, நீ வளர்ந்த வீட்டில் எப்படியோ சரியா, இங்கெல்லாம் கறி வந்து தின்னு பழகணும். ஓகே, கொஞ்சம் எலும்பாக தான் இருக்கும், தின்னு. இந்த வாய் தின்னுவியா நீ? இந்த வாய் வச்சுக்கிட்டு தின்றியாட்டு இருக்க? டாடாடாடா, மட்டுக்குன்னு சாப்பிட. நான் திங்க மாட்டேன், நீயே தின்ன. இப்படியெல்லாம் கறி சாப்பிட வச்சு வளர்த்துனது அன்னைக்கு வந்து விளையாடுறப்ப நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நல்லா கொழுன்னு இருந்தான், சூப்பராக விளாண்டான். கட் பண்ணால் அப்படியே ஓனரும் பின்னாடியே வந்துட்டார், நாயோட ஓனரும். அப்புறம் அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம். அப்புறம் அவர் அதுக்கு மேலே அவங்களோட லவ் சொன்னாப்புல, இந்த மாதிரி நாங்களும் சின்ன வயசுலேருந்து 2 வருஷமாக வளர்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி வந்து நாய்க்கு அந்த உனி வந்தப்போ நாங்களும் நிறைய செலவு பண்ணி நிறைய பார்த்துருக்கோம். எங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது, ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களும் எல்லாமே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்க. நாய் போனதே எங்களுக்கு பெரிய பிரச்சனை, ஃபேமிலியில் பிரச்சனை அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களோட இது சொன்னாங்க. பட் கடைசியில் வந்து மாமா என்ன டிசைட் பண்ணார், பண்ணிச்சு ஒரு 2 நாள் இருக்கட்டும், இந்த வீக்கெண்டு வரலுமாவது இருக்கட்டும், ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதா சொன்னாங்க. அந்த வீக்கெண்டு இருந்துட்டு 2 நாள் இருந்துட்டு நாயை தூக்கிட்டு போனால் அது இன்னும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம 2 நாள் கழிச்சு 48 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் டாமி எடுத்துகிட்டு போங்கன்னு எப்படி சொல்லி கொடுக்குறது? அது ரொம்ப ஹர்ட் ஆகும் இல்லையா? நான் வந்து என்ன இருந்தாலும் பரவாயில்ல இப்போ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவர் மாமாவுக்கு தெரிஞ்சவன்றனால செலவு பண்ண காசு அது இதுன்னு பேசிட்டு பண்ணலாட்டு அவங்களுக்குள்ள இது கணக்கு, அதெல்லாம் பார்த்து காசு செட்டில் பண்ணுறேன் அப்படி இப்படின்னாரு. அது என்னாச்சுன்னு தெரில. அப்புறம் டாமியை தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம்? பட் இந்த பாப்பாட்ட தம்பிட்டு சொல்ல முடியாது, இந்த மாதிரி டாமி வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, இனிமேல் டாமி வராது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு இந்த 2 பொலி தாண்டி தான் அடுத்த காடு தான் வந்து அவங்க 2 காடு தூரம் தான் அந்த ஓனரோட வீடுமே. இருந்தாலும் அது நம்ம உரிமையாக போய் பார்க்க முடியாதுல்ல, அது அவங்க ஓனர்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப தூரமாக போயிருந்தா அது வேற மாதிரி இருக்கும். அப்போ தான் பக்கத்தில் ஒரு பொமேரியன் வந்து நாய் ஒரு குட்டி போட்டிருக்குனாங்க. அது இன்னும் கண்ணு முழிக்கல. அது கண்ணு முழிச்சா அதுக்கிட்ட இருந்து ஒரு குட்டியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்த்தணும் ஒரு பிளான் இருந்துச்சு. சரி இவ்வளோதான். நம்ம டாமி வந்து அவங்க ஓனர்கிட்ட போய் சேர்ந்துட்டான். அதுவும் இங்கிருந்து எப்படி ரொம்ப சிக்காய் ஒடுங்கி, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் இடுப்பில் வந்து ஓட்டை இருந்திருக்கும். ஆக்சுவலாக அது அவரு ஓனருமே சொன்னார், இந்த இடத்துல நிறைய அந்த ஓட்டை இருந்துச்சு, கொஞ்சம் சின்ன அதுக்கு அந்த திக் வரும்போதெல்லாம் அது கடிச்சு அந்த ஓட்டை பெருசு பண்ணிடுவான் இருக்கு. கடைசியாக நம்மகிட்ட இருந்து போகும்போதெல்லாம் நல்லா கொழுன்னு குண்டாக தான் போனான். வந்து திருப்பி வந்து விளையாடுற கிளிப்பை பார்த்து அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு விளையாடுறேன்னு சொல்லிட்டு. வந்துச்சு, நல்லா பார்த்து சிறப்பாக அமைச்சு விட்டுட்டோம். அவங்களும் நல்லா பார்த்துப்பாங்க. இதோட டாமி சாப்டர் ஓவர். வேறு ஏதாவது நான் எடுத்து வளர்த்தி நம்மளோட அன்பை காமிச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ தான் டாமி ஒரு 3 நாள் கழிச்சு அந்த ஓனர் இன்னொரு நாட்டு நாய் வளர்த்து வராட்டிருக்கு. அந்த நாட்டு நாய் கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டான் இங்கே பார்க்குறதுக்கு. ஓடி வந்து இங்கே கொஞ்சம் ஒரு ½ டே வந்து இங்கே ஃபுல்லாக விளையாண்டுட்டு இங்கேயே இருந்துட்டான். அப்புறம் மறுபடியும் நைட்டு ஓனர் வந்து டாமி அப்படின்னு மறுபடியும் கூட்டிகிட்டு போயிட்டாரு. அந்த ஒரு 3 நாள் கழிச்சு எங்கள் ஓனர் கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு. ஒரு 3 நாள் வச்சுட்டாரு. திருப்பியும் அவங்க வீட்டில் இன்னொரு நாய் இருக்கும், அந்த நாயும் கூட்டிகிட்டு டாமி வந்துருச்சு நம்மளை பார்க்கறதுக்காக. இந்த இடத்துல தான் அந்த நாயோட வந்து லவ் எந்த அளவுக்கு இருக்குன்றத வார்த்தையால் சொல்ல முடியல. அது கொஞ்சம் தூரம் தான், மிஞ்சி போனால் ஒரு 50 மீட்டரில் ஒரு 2 பொலின்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம்லாம். அந்த 2 பொலி அந்த அளவுக்கு தான் வந்து தூரம் இருந்திருக்கும் அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கும். அது வந்து ஓடி வரப்ப சூப்பராக இருந்துச்சு. இருந்தாலும் டாமி வந்து நம்ம டாமி கிடையாது. ஓனரோட சேர்ந்தது சந்தோஷம்தான். பட்டு நம்ம கிட்ட இருந்திருந்தா இன்னும் நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம். இது 50-50 எடுத்துக்கலாம். சந்தோஷமும் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னொரு நாய் எடுத்து வளர்த்த ஆரம்பிப்போம். எனக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் ஜாயின் ஒருத்தர் இருக்கான். அவன் சூப்பரான ஆள். எப்போயாவது அவன் ஏதாவது பண்ணால் நான் எடுத்து வீடியோ போடுறேன்.
பட் அங்கே ஒரு நாய் இருந்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. ஒரு பொமேரியன் குட்டி போட்டிருக்கு, அது கண்ணி முடிச்சா எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வளர்த்த ஆரம்பிக்கணும். சின்ன ஒரு டாமி வந்துட்டு போனது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு மேபி அவங்க வந்து ஸ்கூலுக்கு பஸ்ஸுக்கு கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருந்தா அங்கே பஸ் ஸ்டாண்டில் போய் டாமி நின்றுருக்க மாட்டான். அந்த பஸ் ஸ்டாண்டு கிடையாது, காட்டுக்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்களேன் பஸ்ஸு. அவங்களுக்கும் ஸ்டாண்டு மாதிரி காட்டு வளைச்சிப்படி நிற்கும் பஸ்ஸு. அந்த இடத்துல வந்து டாமி நின்றுட்டு அவங்க தம்பிங்க பாப்பாங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் டாமி இந்த பக்கம் திரும்பி பார்த்துருக்குது. அப்போ தான் அந்த ஓனரோட கேட்டு தெரிஞ்சிருக்குது, அவங்க வீட்டு கேட்டு. அதை பார்த்தோன்னே ஆசையாக போய் உள்ளே போவோம். உள்ளே போய் நேராக அவங்க மடியிலே உட்காந்துட்டான்னு இருக்கு. அவங்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்கும் நாய் திருப்பி கிடைச்சது. எனிவேஸ், ஒன் லைஃப் லவ் ஆல். இன்னொன்னா எடுத்து வளர்த்துவோம். ஜாய் வீடியோ இருந்தால் எடுத்து போடுறேன், நான் பார்ப்போம். பாய். இந்த நாய் இருக்கே, இது ஆக்சிடென்ட் ஆன காரில் ஒரு சில வாரம் பசியிலையும் பனியிலையும் இருந்ததை பார்த்துட்டு எங்க மாமாக்கு தெரிஞ்ச போலீஸ் எடுத்துட்டு போய் வளர்த்துங்கன்னு சொல்ல வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இப்பயாவது பாக்குற அளவுக்கு இருக்கு. வீட்டுக்கு வந்தப்பலாம் வெறும் எலும்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஃபுல்லா பேனு, ஒரு 500 பேனுக்கு மேல இருந்திருக்கும். கையிலே தூக்க முடியல, தூக்கினா நம்ம கையில ஏற அளவுக்கு பேன் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 நாள் சுடு தண்ணி வச்சு பேன் ஷாம்பு போட்டு குளிப்பாட்டினோம். அப்ப கூட முழுசா போகல, சின்ன சின்ன பேன் இன்னும் இருக்கு. தலை ஃபுல்லா ஈறு வேற, பயங்கரமான பேன் கடியிலையும் வலியிலும் இருக்கான் பாவம். இது எல்லாத்தையும் வர நாட்கள்ல சரி பண்ணிடலாம். முதல்ல இவனுக்கு ஒரு பேர் வைக்கலாமேனு டாமின்னு எங்க அக்கா பையன் பேர் வச்சிருக்கான். டாமி பேர் நல்லா இருக்குல்ல? என்னோட அக்கா பையனுக்கு ஒரே ஒரு ஆசை தான், டாமியை எப்படியாவது குண்டு குண்டுன்னு வளர்த்தணும்னு. இது என்ன பிரீடுன்னு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. ஆனாது மூஞ்சி வாங்கி ஒண்ணுமே சரியில்லை. எத்தனை வயசுன்னு வேறு தெரியலையா? சாப்பிடுதானலா? வாய் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? தூக்குயா? தூக்கலையா? பேன் இருக்கு. கடிக்குதா என்ன? குலைக்குதா என்ன? எவ்வளவு பாசமா பழகுறா திரு. இது எப்படி விட்டு போயிருப்பானுங்க? கொஞ்சம் கொஞ்சம் இல்லையா? எல்லாம் டயர்டாக இருக்குதா? கொஞ்சம் தான் நம்மள கொஞ்சம் இல்லையா? விளையாடுதல் இல்லையா? விளையாடல நீ விளையாடல நம்ம கூட. பேன் கடிக்குதா? அது எரிச்சலா இருக்கும் தெரியும், பேன் கடிக்க கடிக்க பாவம். அப்படியே ரத்தத்தை உறிஞ்சிடும் பேன்லாம். ஆமாடா திரு. ஓட்டே வந்துச்சுடா. டாமி குச்சிக்குது பத்தியா? பயங்கரம் வலிக்க மாட்டேன், பேனு கடிக்குது இல்ல டாமிய. Friends, this is Tommy. Tommy? Tommy? அடே டாமி, பேர்லாம் கட்டி போடுது போல. திரு ஆமா திரு, இங்க பாரு நெஞ்சுக்கிட்டு இருக்கு திரு. அப்பா இப்ப கை வச்ச கடிப்பான என்ன நடுங்குது பாரு திரு, கையெல்லாம் நடுங்குது. முதல்ல டாமி வீடியோ பார்த்துட்டு வாழ்த்தன, வருத்தப்பட்ட, அதை நல்லா பார்த்துக்கோங்கன்னு அன்பு காமிச்ச எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி மட்டும் சொன்னா போதாது, இருந்த போதும் நன்றி. ரெகுலரா டாமிக்கு இந்த பெயின் ஷாம்பு போட்டு தான் குளிக்க வைக்கிறோம். ஷாம்பு போட்டு 15 நிமிஷம் நல்லா காய விட்டுட்டு மதியம் வெயில்ல இதமான சுடு தண்ணிய ஊத்த சமத்துக்குட்டியாட்டம் நல்லா குளிச்சுக்கிட்டான். இவனை தேக்க என் கையில ஓரளவுக்கு ஈரெல்லாம் வந்துச்சு. ஆனா இன்னும் தலையில கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு. பேனு கடிக்கும் இதமான சுடு தண்ணி ஊத்துறதுக்கும் டாமிக்கு பெட்டரா ஃபீல் ஆகும் போல. நாட்டு நாய் மாதிரி அடம் பிடிக்காம நல்லா குளிச்சுக்கிட்டான். மல்லாக்கப்படுத்து உடம்ப காய வைக்கிறானா. இப்பதான் கொஞ்சம் கறிலாம் சாப்பிடவும் வயிறு தெரியுது. மெடிக்கல்ல கொடுத்த இந்த பவுடரை தான் போடுறோம். நல்ல குளிச்ச டயர்ல மடியில படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டான். டாமி எப்பவுமே கீழ்பல்ல காமிக்கிறது எங்களுக்கு காமெடியா இருக்கு. அதனால அவனை மாதிரியே கீழ்பல்ல மட்டும் காமிச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு டாமியோட பழகிட்டோம். ஒன் லைஃப் லவ் ஆல். டாமி டாமி பாய். டாமி 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 டாமி
எப்படி இப்படி கொடுத்தாங்க நாய்? எப்படி கொடுத்தாங்க நாய் இப்போ? 2 நாள் கழிச்சு வாங்க ஆ எவ்வளோ கலாச்சி பணம் போகிறோமா ஆ. பிடிச்சி வர நீ வாங்கிக்கிறீங்க. டாமி 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 உனக்கு 2 வீடு இனிமேட்டு தொப்பு இல்லையா? திங்கிழமை கொடுத்தலாம், டாமி உனக்கு 2 வீடு இனிமேட்டு தொப்பு இல்லையா? திங்கிழமை கொடுத்தலாம். ம் அவன் கூட இந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டான். முன்ன இல்லாட்டி இவ்வளவு குசியா வருவாளா? தொப்ப தொப்ப டாமி தொப்ப டாமி தொப்ப டாமி தொப்ப டாமி தொப்ப டாமி தொப்ப டாமி நாய் டாமி வச்சுக்கிறாங்க, கூட்டு போடா. சாப்பிடுவான். டாமி 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 அப்பப்போ வாரத்துக்கு 2 நாள் அனுப்பிச்சு விடணும்னு சொல்லி. ஆமா டாமி, அங்க ஒரு ரோடு இருக்கு, இங்க ஒரு ரோடு இருக்கு. நீ வந்து 2 வீட்டுக்கு வந்துட்டு போயிரு, சரியா? விட்றேன். இதெல்லாம். ஐயோ, ஒரு எதிர்த்த சாயா